அது வரைக்கும் ஃபயர் சர்வீஸ்காரங்க யாருமே மரியாதை கொடுத்து கிடையாது. நாங்கள் சேர்ந்த பிறகுனா அந்த ஃபயர் சர்வீஸ்னால் என்னங்கிறதுக்கு ஜனங்களுக்கு புரிய வச்சோம். ஏன்னா எங்கள் பேட்சில் சேர்ந்த அத்தனை பேருமே கிராஜுவேட்ஸ் பெரும்பாலும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூனியனில் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஃபயர் சர்வீஸ்காரனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவங்க புரிய வச்சோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபயர் சர்வீஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எப்போவுமே ஒரு வேலைக்கு போன பிறகு அந்த வேலையில் நீங்கள் முழு ஈடுபாடோடு வேலை செய்தால்தான் அதனுடைய பலனை அனுபவம் முடியும், அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஃபயர் சர்வீஸை பற்றி ரொம்ப உன்னிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி ஃபயர் எந்த சப்ஜெக்டுமே இன்ட்ரெஸ்டிங், ஃபயர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதை உள்ளே போய் பேசுனீங்கன்னா அதில் முடிவே கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல. அந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஆப்ரேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம் எழுதி போயிட்டு ஆப்ரேஷனுக்கு